அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களை ஒரே நாளில் கரைப்பது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் என்பது 4 விதங்களாக நாம் பிரிக்கலாம். கால்சியம் ஆக்சிடேட், மெக்னீசியம் அமோனியம் பாஸ்பேட், யூரிக் ஆசிட், சிஸ்டிக் யூரியன். இந்த மாதிரி 4 விதமான கற்களாக பிரிக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த முறைகள் என்பது 4 விதமாக உருவாகக்கூடிய அனைத்து கற்களுக்குமே பொருந்தும். முதல்ல உணவு முறைகளில் நாம் மாற்றம் கொண்டு வரணும். என்ன அப்படின்னா, எப்பொழுது நமக்கு பசிக்கிறதோ அப்பொழுது மட்டும்தான் நாம் சாப்பிட வேண்டும். கேஸ்ட்ரிக் தன்மை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் குறைத்து கொள்ள வேண்டும். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, ப்ரொக்கோலி, முட்டைக்கோசு, நூக்குல்ஸு, சௌச்சௌ, காலிஃப்ளவர், முள்ளங்கி, பீன்ஸு, பட்டாணி, அவரை, பேரிக்காய். அதே மாதிரி மலைப்பகுதிகளெலாம் கிடைக்கும். தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பொழுது பால் ஊறவில்லை என்றால் இந்த பேரிக்காயை சாப்பிட்டா பால் நல்லா ஊறும். கிட்னி கல்லை கரைக்கிறதுல மிக முக்கிய பங்கு. ஸோ அந்த பேரிக்காய், கமலா ஆரஞ்சு, அதே போல் காய்கறிகளில் சுரக்காய், வெண்பூசணி, கோவக்காய், பீர்க்கங்காய், வாழைத்தண்டு சாறு நாம் சாப்பிட்றதும் கிடையாது, வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்றதும் கிடையாது, வாழை பூவுடைய பொரியலும் சாப்பிட்றது கிடையாது. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது அகத்திக்கீரையை உப்பு ஜீரகம் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் குடிச்சிட்டு வரணும். மாதத்துக்கு ஒரு நாள். அது குறிப்பாக அமாவாசையில் நம்ம குடிக்கும் பொழுது நமது கழிவுகள் முழுமையாக நீக்கப்படும். அகத்திக்கீரைன்னா அகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை. ஆனால் இந்த அகத்திக்கீரை இப்போ என்ன பண்ணுறோன்னா மாட்டு கொடுத்துட்ருக்கோம் நாம். அதே போல் துத்திக்கீரை விளக்கெண்ணெயை விட்டு வதக்கிட்டு சாப்பிடலாம். நெய் விட்டு வதக்கி பருப்பில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்னி கல், பித்தப்பை கல் எல்லாமே கரைஞ்சிரும். எலும்புச்சம்பழம் சாறு நாம் சாப்பிட்றதே கிடையாது. அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எலும்புச்சம்பழம் சாறு நாம் குடிக்கணும். இளநீர் உப்பு மாதிரி இனிப்பே இல்லாமல் வாங்கி குடிக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 இளநீர் குடிக்கணும். அந்த 2 இளநியுமே இனிப்பாக இருக்கணும், தோசை பதமாக இருக்கணும், உள்ளுக்குள்ளே பருப்பு இருக்கணும். அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடணும். 2 இளநீ டெய்லி குடித்தோம்னா கிட்னியில் கல், பித்தப்பையில் கல், சிறுநீர் ஏற்படக்கூடிய தொற்று, வெள்ளைப்படுதல் எல்லாமே சரியாயிடும். கீழா நெல்லி அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது 25 மில்லி அப்படியே பச்சையாகவே சாறு எடுத்துகிட்டு கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கணும் வெறும் வயிற்றில். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தோம்னா கிட்னியில் கல் மட்டும் இல்லை, உடம்பில் எந்த வியாதியுமே நமக்கு தங்காது. ஓகே, இந்த ஒரு நாளில் எப்படி இந்த கிட்னி கல்லை கரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பீன்ஸு ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க, போதும். ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு அந்த விதையெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 லிட்டர் தண்ணி, அது மினரல் வாட்டராக இருக்கக்கூடாது, சாதாரண போர் தண்ணி, கிணத்து தண்ணியாக இருக்கணும். தண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணியை ஊற்றி இந்த பீன்ஸ் கட் பண்ணி வச்சதை அதில் போட்டுடணும். அடுப்பை சிம்மில் வைக்கணும், லேசாக வைக்கணும். வச்சுட்டு பீன்ஸ் போட்டதுக்கு பிறகு மூடி வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் மறந்துடணும். அதுக்கு பிறகு வெளியே எடுத்து ஆறுனதுக்கு பிறகு மிக்சியில் அப்படியே அடித்து கூழ் மாதிரி ஆக்கணும். கூழ் மாதிரி ஆக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் மஞ்சள் தூள். கடையில் வாங்குறாதீங்க. கடையில் வாங்குறது அத்தனையுமே கலர் பொடி, அது மஞ்சளே கிடையாது. தயவுசெய்து உங்கள் குழந்தைங்க, நீங்கள், உங்கள் கணவர், மனைவி, அப்பா அம்மா நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மஞ்சளை வாங்கி அரைச்சி வீட்டில் வச்சுக்கோங்க. மஞ்சள் ஆகட்டும் சரி,
கொத்தமல்லியாக இருக்கட்டும் சரி, இல்லை மிளகாயாக இருக்கட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்களே வாங்கி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போது இந்த பீன்ஸு கூழில் 3 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து அதை மிக்சியில் அப்படியே அடித்து சாறு எடுத்துகிட்டு ஒரு 1/2 டம்ளர் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் இந்த கூழில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆறிடும் இல்லையா? ஆறினதுக்கு பிறகு அப்படியே முழுமையாக குடிச்சிடணும், மிச்சமே வைக்கக்கூடாது. அப்படியே முழுமையாக காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். மோஷன்லாம் போயிட்டு வந்துட்டு, யூரின்லாம் போயிட்டு வந்துட்டு, ஆயில் புல்லிங்கெல்லாம் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். குடித்ததுக்கு பிறகு தாகம் எடுக்குதோ இல்லையோ 5 மணி நேரத்திற்கு தண்ணீரை குடித்து கொண்டே இருக்க வேண்டும். தண்ணீர்னால் லேசாக சூடு பண்ண தண்ணீர், கொதிக்க வச்ச தண்ணி கிடையாது, லேசாக சூடு செய்த தண்ணீர். 5 லிட்டர் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். 5 மணி நேரம் 5 லிட்டர் தண்ணீர், அட்லீஸ்ட் ஒரு 4 லிட்டர் தண்ணீர். குடிக்க குடிக்க யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி யூரின் போகும் பொழுது டீ காஃபி வடிகட்டுவோம் இல்லையா, வடிகட்டி அது ஒன்று வாங்கிக்கோங்க. யூரின் போகும்போது அதன் வழியாக யூரின் போக, எதுக்காகனா அப்போ தான் அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய கல் கரைந்து வந்து விழும்பொழுது நீங்கள் பார்க்க முடியும். இல்லாட்டினா சாக்கடையில் அப்படியே போயிடும். கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள். இறைவன் எல்லா விதமான நன்மைகளையும் தர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.